வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20ஆம் தேதி 7வது மாதம் 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். கொடுக்கல் வாங்கல் விஷயம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதம். உறவுகளுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி ஆனந்தத்தை பேரானந்தத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் அற்புதத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபத்தை கூடவே கூடாது. ஜீரண உறுப்புகளில் சிலுமிஷங்கள் காணப்படக்கூடிய நாள். குடும்பம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் மொத்த சந்தோஷத்தையும் இழக்க வேண்டிய நிர்பந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். வெளியிடத்தில் அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரும் செல்வாக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய வசந்தங்கள். உத்தியோக ரீதியாக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். புதிதாக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்தில் வெளியிடத்திலும் அனுகூலங்களாக மாறுவதற்கு விட்டு கொடுத்தல் முக்கியம் என்பதையும், உறவுகளுக்கும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, உடன் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். பொறுமை காப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தலாம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் பெரும் செல்வாக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தம். பேரானந்தத்திற்கு உண்டான உச்சஸ்தாயிலில் கிரக அமைப்புகள் காணப்படுகிறது. இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. தினமும் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க விரயங்கள் சுபவிரயமாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். லாபம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், புதிய முயற்சிகள், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக
வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய பெரிய முயற்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற எல்லா விஷயத்திலும் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய காலகட்டம். வசந்தத்திற்கு ஓய்வில்லாமல் இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அதீத கவனம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் அந்யோன்ய குழப்பங்கள் ஏற்படலாம். ஆவணி மாதம் முழுவதும் வரை பொறுமை காப்பதும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் அதீத கவனம் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் ஆவேசப்படுவது சங்கடத்தை அதிகப்படுத்தும் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், புதிய முயற்சிகளில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வதும் யோக மக்களுக்கு அனுகூலங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில், உத்தியோகத்திலும் ஏற்றத்திற்குண்டான அற்புத காலகட்டம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.